ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பட்டா சிட்டாவை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முழு பட்டாவும் எடுக்க முடியாது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டாவை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நிலப்புலப்படம் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் ட்ராபேக்ஸ் என்ன, நமக்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் பட்டா சிட்டா மற்றும் எஃப்எம்பியை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய அளவிலான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிலம் தொடர்பான எல்லா சேவைகளும் பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், eservices.tn.gov.in. ஸோ இதோட வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா, எஃப்எம்பி, ஏ ரிஜிஸ்ட்ரு, பட்டா டிரான்ஸ்ஃபரு, நத்தம் காப்பி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீசஸ் எல்லாமே இதில் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா, ஏ ரிஜிஸ்டர், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புலப்படம், அதாவது எஃப்எம்பியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு பட்டா சிட்டா அல்லது புலப்பட விவரங்களை பார்வையிடன்னு இருக்குது. ஊரகமாக நத்தமாக எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ஊரகம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இது மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டா சிட்டா, எஃப்எம்பி எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் நான் என்னோடய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வட்டம், ஸோ அதுக்கடுத்த கிராமம், என்ன கிராமம் அந்த கிராமம். ஸோ இதுக்கும் கீழே பாருங்கள் முக்கியமானது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னா பட்டா நம்பர் இருக்கும், அதே மாதிரி சர்வே நம்பர் இருக்கும், புல எண் இருக்கும், அதுக்கடுத்த பெயர் வாரியான தேடுதல் இருக்கும். ஸோ இப்போ பட்டா நம்பர் அப்படின்னு கொடுத்தோம்னா சிட்டா முழு விவரம் வரும். அதாவது சிட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே வரும். அதாவது அந்த பட்டாவில் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே வரும். ஓகேங்களா? சர்வே நம்பர், சப்டிவிஷன் எல்லாமே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். அதுக்கடுத்த புல எண், அதாவது நீங்கள் எக்ஸாக்டான சர்வே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சப்டிவிஷன் தனித்தனியாக தான் நம்ம எடுக்க முடியும், ஒன்றாவே எடுக்க முடியாது. அதாவது ஒரு சர்வே நம்பர் இருக்குது, 5 சப்டிவிஷன் இருக்குது அப்படின்னா ஒன்றா தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பெயர்வாணியான தேடல் இருக்குது. ஸோ இப்போது நான் பட்டா நம்பர் கொடுத்து நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? பட்டா நம்பர் கீழே நிலவகை ஊரகமாக நத்தகமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊரகம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஊரகம் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே என்னோடய பட்டா நம்பர் நான் இங்கே என்ட்ரு பண்ணிக்கிறேன். பட்டா நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கைபேசி எண் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் கடவுச்சொல்லை பெற்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பட்டா விபரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட்டா சிட்டா விபரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி கடவுச்சொல், அதாவது எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி இன்வேலிட் ஆயிரும். ஸோ நான் இப்போ சமர்ப்பி அப்படின்னு இருக்கும் கீழே. ஓகேங்களா? நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கடவுச்சொல் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிரும். அதை கொடுத்ததும் கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும், சமர்ப்பி கொடுத்துருங்க. சமர்ப்பி கொடுத்ததும் பார்த்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு பட்டா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பட்டா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை துறை நில உரிமை விவரங்கள், பட்டா நம்பர் இருக்கும், உரிமையாளர் பெயர் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் அப்படியே ட்ராப் டவுன் வந்ததும் பாருங்கள் புல எண், அதாவது நான் கொடுத்த பட்டாவில் சர்வே நம்பர், என்ன சர்வே நம்பர் இருக்கோ அந்த சர்வே நம்பர், சப்டிவிஷனும் பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துடும். ஒவ்வொரு சப்டிவிஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் கொடுத்த பட்டா நம்பருக்கு என்ன சர்வே நம்பரோ அந்த சர்வே நம்பரில் 1 2 3 4 இந்த மாதிரி இருந்தது, அதாவது சப்டிவிஷன் இருந்தது அப்படின்னா எல்லாமே காட்டிடும். அதில் புஞ்சை நிலம், நஞ்சை நிலம் இதெல்லாமே இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட்டில் குறிப்புரை. இந்த குறிப்புரை அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட இந்த பட்டாவை எப்போ அவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? எப்போ சப்டிவிஷன் பண்ணியிருக்காங்க அல்லது எப்போ பாகம் பிரிச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்துடும். சரிங்களா? ஸோ யார் இந்த பட்டாவை அப்ரூவ் பண்ணாங்க, ஸோ அவங்களோட பொசிஷன் என்ன டேட்டில் என்ன டைமில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிஜிட்டலி சைனடாக வந்துடும். ஓகேங்களா? டிஎஸ்சி மூலமாக அவங்க வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் பட்டா வச்சு நீங்கள் பட்டா நம்பரை வச்சு எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உங்களோட சர்வே நம்பர் எல்லாமே வரும், சப்டிவிஷன் எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்படியே நான் ட்ராப் டவுன் வரேன்.
ஸோ ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்திங்கன்னா இதுக்கும் கீழே வந்து எந்த ஒரு ஆப்ஷனுமே கொண்டு வரல. ஓகேங்களா. ஸோ புதிதாக வந்து கொண்டு வந்திருக்கிற என்ன ஆப்ஷன் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் இந்த பேஜுக்கே வந்துடுறேன். இந்த பேஜுக்கு வந்ததும் நான் மாவட்டம், வட்டம், கிராமம் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். இதில் செகண்ட் ஆப்ஷன் புலையன் வச்சு நான் தேடுறேன். ஓகேங்களா. ஸோ புலையன் வச்சு ஊரகம் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்னோடய புலையன் ஆல்ரெடி என் புலையன் தெரியும். ஆல்ரெடி நான் பட்டா நம்பர் வச்சு கொடுத்தேன். இப்போ புலையன் வச்சு கொடுக்குறேன். புலையன் வச்சு கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதில் உட்பிரிவு பாருங்கள். உட்பிரிவு நம்ம 1 by 1 தான் எடுக்க முடியும். சரிங்களா. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா வந்து சப்டிவிஷன் இருக்கும். ஓகேங்களா. நான் வந்து புலையன் ஒன்று கொடுத்துருக்கேன். இதில் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இதில் நான் புலையன் கொடுத்துட்டேன். உட்பிரிவு எண் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ 1 by 1 தான் கொடுக்க முடியும். நான் ஏதாவது ஒன்று கொடுத்துட்றேன். ஒன்று கொடுத்து என்னோடய மொபைல் நம்பர், அதே மாதிரி என்னோடய கடவுச்சொல், ஓடிபி எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு, அதையும் கொடுத்து சமர்ப்பி கொடுத்துட்றேன். சமர்ப்பி கொடுத்தோம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள் சேம் ஆஸ் யூஷுவல் பட்டா நம்பர் இருக்குது. அதே மாதிரி என்னோடய சர்வே நம்பர், நான் கொடுத்த சர்வே நம்பர், அந்த சப்டிவிஷன் மட்டும்தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி எடுத்ததில் பாருங்கள் நம்ம ஒரே புலையன்னு, உட்பிரிவு எண் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. நம்ம சப்டிவிஷன் பண்ணியிருக்க எல்லாமே காட்டும். ஆனால் இப்போ நம்ம எடுத்துருக்கிறதுல நம்ம என்ன பர்டிகுலராக செலக்ட் பண்ணுமோ அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சப்டிவிஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் நன்மையாக தெரியலாம். பட் இருந்தாலும் அந்த ஏரியா ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கிறது ஒருத்தர்லேருந்து மற்றவங்களுக்கு சப்டிவிஷன் பண்ணி விற்றுருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேட் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து எடுக்க முடியாது, 1 by 1 தான் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா புன்சை, ஹெக்டரு, ஏர்செல் கொடுத்துருப்பாங்க, தீர்வை, நன்செய்யா, புன்செய்யா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எப்போ வந்து அப்ரூவல் பண்ணாங்க, யார் அப்ரூவல் பண்ணாங்க, எந்த டேட்டில் என்ன டைமில் அப்ரூவல் பண்ணாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக் ஆனதுன்னே சொல்லலாம். ஸோ அப்படியே ட்ராப் டவுன் வரோம். ட்ராப் டவுன் வந்ததுமே பாருங்கள், இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு எஃப்எம்பி இங்கே ஷோவாகாது, புலப்படம் ஷோவாகாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டாவை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துலேயே ஸோ நம்ம விவரங்களை கொடுத்தோம், அதாவது புலையன் வாரியாக கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் புலையன் மற்றும் சப்டிவிஷன் வாரியாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃப்எம்பி மேப் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனி ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் யூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து நீங்கள் பட்டாச்சிட்டா எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே கீழேயே வந்து புலையன் கொடுத்து எடுத்தீங்க, சர்வே நம்பர் கொடுத்து சப்டிவிஷன் நம்பர் கொடுத்து எடுத்திங்கன்னா எக்ஸாக்டான உங்களுக்கு புல வரைபடம் வந்து இதுலேயே ஷோவாகும். ஒரே பேஜில் நீங்கள் ஷோவாகும், ரெண்டையும் ஒன்றாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.